ஐஎஃப்எஸ் மோசடி, இந்த நிதி நிறுவன மோசடிகள் அப்படின்றது நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு ரொம்பவுமே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வந்து 20 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்ல வந்து ஒரு மோசடி கம்பெனிகள் ஒன்று உருவாகும். புதிய திட்டங்கள் வரும். அதன் மூலமா பல மக்கள் வந்து நம்ப வச்சு அவங்க கிட்ட இருக்கிற காசுகளை ஆட்டையை போட்டுட்டு ஓடி போற ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா, நாள்தோறும் எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு கும்பலை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். அது ரியல் எஸ்டேட்டின் பேர்ல, சாமியின் பேர்ல, இல்ல இந்த நிதி நிறுவனங்கள் அப்படின்ற பேர்ல, ஷேர் மார்க்கெட்ன்ற பேர்ல, கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற பேர்ல பல பல பேர்கள்ல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் யாரோ ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். இது ஏமாத்தி பொழைக்கக்கூடிய ஒரு காலமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நேர்மையா நம்ம உழைச்சி சம்பாதிச்சு இந்த வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை நம்ம ஏமாற்றி தான் பொழைக்கணும் அப்படின்றவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாறி போயிடுச்சு. இது மிகவுமே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஐஎஃப்எஸ் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு அதனால பலர் அவங்களுடைய உயிரை மாச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க குடும்பத்தை தெருவில் நிறுத்துறவங்களை தாண்டி பலருமே தன்னுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நம்ம வந்து உழைச்சு முன்னேறிடலாம், இல்ல வேற ஏதாவது வழியில் நம்ம வந்து சம்பாதிச்சு இருக்கிற கடனை அடைச்சிடலாம், நம்மளை நம்பி காசு போட்டவங்க நம்ம பதில் சொல்லி ஏதாவது சமாளிக்கலாம், இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் பார்க்கணும், போராடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து இந்த வழக்கை போட்டுட்டு போராடிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இதையும் தாண்டி சில பேர் வந்து போராட்டங்களை தாண்டி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல டெலகிராம் குரூப்லயோ புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்னதாங்க பண்ண போறோம், தினம் எழுந்து காலையில இந்த ஐஎஃப்எஸ் இந்த லட்சுமி நாராயணன் அவனை திட்டுறது, அவனுக்காக வந்து கமெண்ட் போடுறது, எப்படா என் பணம் வரும்னு கேட்கறது, இப்படி வந்து அன்றாட ஒரு பல் விளக்குற மாதிரி குளிக்கிற மாதிரி அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஐஎஃப்எஸ்ஸையும் இந்த லட்சுமி நாராயணையும் நினைக்காத நாளே இருக்காது இந்த இன்வெஸ்டர்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுக்குற சாபம், இவங்க படுற வேதனை, இவங்களுடைய கண்ணீர், இதுக்கெல்லாம் வந்து என்ன விலையை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு இந்த பாவத்தெல்லாம் அவங்க போய் கழிக்க போறாங்கன்றது தெரியல. ஓகே, நம்ம அப்டேட்டுக்குள்ள வந்துடலாம். கடந்த மாசம் 27ஆம் தேதி இந்த ஐஎஃப்எஸ் கேஸ் வந்து ஏரிக்கு வந்தது. அந்த ஏரிங்கிலும் வழக்கம் போல கோர்ட்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, A12 A13 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, கோர்ட்ல ஆஜர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நீதிமன்ற காவலில் இருந்தவங்க தான். ஸோ அதற்கு அப்புறம் இந்த நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இன்னும் வந்து ஆஜர்படுத்தப்படலை. அவங்கள அடுத்த ஹியரிங்ல ஆஜர்படுத்தணும்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி அடுத்த ஹியரிங் அப்படின்றத வச்சிருக்காங்க. இந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்கு இங்க A12 A13 திரும்பவும் வந்து ஆஜர்படுத்துவாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளவே வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேற எதுவும் அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கு இந்த ஐஎஃப்எஸ் டேட்டா ஏதாவது தகவல் தெரியும், ஆனா உங்களால வந்து வெளியே சொல்ல முடியல, எங்கேயும் போய் இந்த தகவலை வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன், எங்க பேசுறதுன்னு தெரியல, எந்த ஊடகத்துல பேசுறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமா என்னை அணுகலாம். ஸோ என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. தென் என்னோட நம்பர் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல இருக்கும், நீங்க எடுத்து எனக்கு வந்து அந்த தகவல்களை கொடுக்கும் பட்சத்துல நேயர்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம சேர்க்கறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் உதவி பண்றேன்றதை இந்த காணொலி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் என்கேஆர்.